ஓம் ஹரீம் சர்வலோக மோகினி வாவா சர்வ வசீகரி வசியமே நம்ம. அதில் அந்த வசியமே அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனுடைய பேரே சேர்த்துக்கலாம். இப்போ கார்த்திகைக்கு சுகுணா வசியமே நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு மந்திரம் ஒரு 107 தடவை சொல்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த செடிக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தாலே போதும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. இல்லை ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையை அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லாட்டினா இதில் இன்னொரு எளிமையான வழிமுறை இருக்குது. இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டி வாங்கிக்கோங்க. தொட்டி வாங்கி பிரிந்த கணவன் மனைவியோட முடிய அழுக்கட்டு துணி இதில் போட்டுறணும். இல்லை காதலன் காதலி அவங்களோட இதையும் சேர்த்து உள்ளே வச்சு அதுக்கு மேலே இந்த செடியை நீங்கள் வச்சிடணும். செடியை வச்சுட்டு இதுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி வளர்ந்து எந்த அளவுக்கு பூ பூத்து வாசனை வீசுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா மலர்ந்து ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு நல்ல தம்பதிகளாக நீங்கள் வாழ முடியும். இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடைஞ்சிக்கலாம். இல்லை பிரிந்த காதலர்களும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம்.